அனைவருக்கும் வணக்கம். யசோதா கண்ணன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். இன்னைக்கு நம்ம மகா சிவராத்திரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மாசி மாதத்துல வர மகா சிவராத்திரியை மட்டும் ஏன் சிறப்பாக கொண்டாடுறோம்? ஒரு வருஷத்துல எதனால 12 சிவராத்திரி வருது? சிவராத்திரி தோன்றியதின் பின்னணி வரலாறு பற்றியும், ஏன் சிவராத்திரி அன்று இரவில் கண் விழிக்கணும்னும், சிவராத்திரி அன்னைக்கு என்னெல்லாம் செய்தால் சிவனோட முழு அருளும் கிடைக்கும், என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னும், மகா சிவராத்திரியின் 4 ஜாம பூஜைகள்ல சிவனை எந்தெந்த கடவுள்கள்லாம் வழிபடுறாங்க, அப்போ நாமளும் சிவனை வழிபட்டா என்னெல்லாம் நன்மைகள் கிடைக்கும்னு மகா சிவராத்திரி பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இதுல மாசி மாதத்தில் வருகிற தேய்பிறை சதுர்தசி திதியில தான் மகா சிவராத்திரியா கொண்டாடுறோம். இந்த உலகத்துக்கு ஆதாரமான விளங்குகிற சிவபெருமான் உலக உயிர்களை படைக்கிறதும், படைத்த உயிர்களை காக்கிறதும், காத்த உயிர்களை தன்னுள் ஐக்கியப்படுத்துறதும் இந்த நன்னாள்ல தான் நம்ம புராணங்கள்ல சொல்லியிருக்காங்க. இந்த சிவராத்திரிய லயக்கிரம சிருஷ்டி தினம் அப்படின்னு சொல்றாங்க. லயம் என்றால் ஒடுக்குதல், சிருஷ்டி அப்படின்னா படைத்தல். அதாவது படைத்தலுக்கும் அழித்தலுக்குமான விழாவாகத்தான் இந்த மகா சிவராத்திரியை கொண்டாடுறோம். வருஷம் முழுதும் பல சிவராத்திரிகள் வந்தாலும் எல்லா சிவராத்திரியை விடவும் அதிக சக்தி வாய்ந்தது இந்த மகா சிவராத்திரி. இந்த வருஷம் மகா சிவராத்திரி 2022 மார்ச் மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது. மாசி மாதம் தேய்பிறை சதுர்தசி திதியில அம்பிகை சிவபெருமான வணங்கினால தான் மகா சிவராத்திரிய கொண்டாடுறோம். ஒருமுறை பிரளயம் ஏற்பட்டு உலகமே கடல்ல முழுகிற அந்த நேரத்துல பிரம்மாவும் அவரால் படைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழியிற நிலையில இருந்தப்போ இரவு நேரத்துல பார்வதியான உமாதேவி சிவபெருமான நினைத்து 4 ஜாமங்களிலும் பூஜை செய்து முறைப்படி சிவனுக்கு தவமிருந்து அர்ச்சனை செய்தார்களாம். பார்வதியோட தவத்தில் மகிழ்ச்சி அடைந்த சிவன் உலக ஜீவராசிகளை பிரளயத்தில் இருந்து காப்பாற்றி பார்வதி தேவிக்கு காட்சி கொடுத்தார். அந்த நாள மகா சிவராத்திரியா கொண்டாடணும் பார்வதி வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம். இன்னொரு புராண கதையின்படி என்ன சொல்றாங்கன்னா, ஒரு முறை பார்வதி தேவி விளையாட்டாக சிவபெருமானுடைய 2 கண்களையும் மூடிட்டாங்களாம். உலகத்துக்கு ஒளி கொடுக்கக்கூடிய சூரிய சந்திரனுடைய கண்கள் மூடப்பட்டு எல்லா இடங்களும் காரிருள் சூழ்ந்து உலகமே இருண்டு போனது. அப்பொழுது சிவன் தனது நெற்றியில் உள்ள அக்னிமயமான 3வது கண்ணை திறந்திருக்கார். சிவனுடைய நெற்றி கண்ணிலிருந்து வெளிப்பட்ட அக்னி ஜுவாலை தெரிவிக்கப்படுறத பார்த்த ஜீவராசிகளும் தேவர்களும் மேலும் பயந்து போனாங்க. இதை பார்த்த பார்வதி தேவி பரமேஸ்வரனை வணங்கி, அப்போது சிவனும் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒளி கொடுத்து எல்லா ஜீவராசிகளையும் காப்பாத்திருக்காரு. சிவனை வழிபட்ட பார்வதி, இந்த நாள்ல நான் எப்படி வழிபட்டவனோ அதே மாதிரி முறைப்படி உங்களை வழிபட்டவங்களுக்கு இந்த பிறவியில செல்வமும், இறந்த பின்பு சொர்க்கமும், இறுதியில் மோட்சமும் கொடுக்கணும்னு ஈஸ்வரன் கிட்ட கேட்டுக்கிட்டாங்களாம். இந்த தினத்துல விரதம் இருந்து விடிய விடிய கண் விழித்து 4 கால பூஜைகளையும் தரிசிப்பவர்களுக்கு முக்தி தரணும் பார்வதி தேவி ஈசன் கிட்ட கேட்க, சிவனும் அப்படியே ஆகட்டும்னு ஆசி வழங்கி இருக்காரு. அதனாலதான் மத்த நாளை விட மகா சிவராத்திரி அன்னைக்கு செய்யப்படுற அனைத்து பூஜைகளுக்கும் அதிக சக்திகளும் பலன்களும் சொல்றாங்க. பார்வதி தேவி சிவன் கிட்ட இருந்து உபதேசம் பெற்றதும், அர்ஜுனன் சிவன் கிட்ட இருந்து பாசுபத அஸ்திரம் பெற்றதும், மார்கண்டேயனுக்காக யமதர்மனையே சிவன் சம்ஹாரம் செய்ததும், பகிரதன் ஒற்றைக்காலில் நின்று கடும் தவம் செய்து கங்கையை பூமிக்கு வரவழைத்ததும், கண்ணப்ப நாயனார் குருதி வடியும் லிங்க வடிவில் இருந்த ஈசனின் கண்கள் மீது அவருடைய கண்களை பொருத்தி முக்தி அடைந்ததும், பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் சிவன் லிங்கோத்பவராக காட்சி கொடுத்ததும் இந்த மகா சிவராத்திரி நன்னாளில்தான். சிவபெருமானுடைய சூலாயுதத்துக்கு நிகரான சக்தி வாய்ந்தது விஷ்ணு பகவானுடைய கையில் இருக்கும் சக்கராயுதம். விஷ்ணு பகவானே சிவராத்திரி அன்றைக்கு சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து அதனுடைய பலனாகத்தான் சிவனிடமிருந்து சக்கராயுதத்தை பெற்றார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தப்ப அதிலிருந்து வெளிப்பட்ட ஆலகால விஷத்தை சிவபெருமான் சாப்பிட்டு இந்த உலகத்தை காப்பாற்றினார். அதனால தேவர்கள் சதுர்தசி திதி என்று சிவபெருமானை வழிபட்டு அவருக்காக பூஜைகள் செய்தார்களாம். அந்த நன்னாளும் இந்த மகா சிவராத்திரி நன்னாள் தான். சிவராத்திரி அன்றைக்கு சிவனை நோக்கி விரதம் இருந்து பூஜை செய்பவர்களுக்கு சிவனுடைய அருள் மட்டும் அல்லாமல் அவருடைய உடலில் சரிபாதி வீற்றிருக்கும் பார்வதி தேவியின் பரிபூர்ண அருளும் நாம் பெறலாம். மகா சிவராத்திரி நம்ம கொண்டாடுறதுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதுல ஒண்ணுதான், ஒரு குரங்கு சிவனுக்கு அர்ச்சனை செய்து மறுபிறவில சக்கரவர்த்தியா பிறந்திருக்கு. அந்த கதை என்னன்னு இப்ப பார்க்கலாம். சிவராத்திரி அன்றைக்கு ஒரு குரங்கு ஒரு வில்வ மரத்தின் மேலே இருந்து என்ன பண்ணிருக்குன்னா,
வில்வ இலைகளை பறித்து இரவு முழுக்க கீழே போட்டு கொண்டிருந்தது. அந்த வில்வ மரத்துக்கு கீழே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்திருக்காங்க. குரங்கு பறித்து போட்ட எல்லா இலைகளும் அந்த சிவலிங்கத்தின் மேல் விழ அதை கண்டு மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் அடுத்த பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறக்க வரம் கொடுத்திருக்காரு. அந்த குரங்கு தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. சிவனுக்கு அர்ச்சனை செய்து சக்கரவர்த்தியா பிறந்ததுனால அடுத்த பிறவியிலும் குரங்கு முகத்தோடவே பிறந்து சிவனை வழிபடணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டாராம். மன்னரான பின்பும் சிவபக்தனாயிருந்து இந்திரன் பூஜித்த விடங்கலிங்கத்தை பெற்று சிவனோட அருளை பெற்றிருக்காரு. இன்னொரு புராண கதையின்படி ஒரு வேடன் அடர்ந்த வனத்துக்குள் சென்று வேட்டையாட போயிருக்கான். அன்றைக்கு எந்த வேட்டையும் கிடைக்கவில்லையாம். அதிக தூரம் சென்றும் எதுவும் கிடைக்காம வேடன் திகைத்து போய் நின்றானாம். அந்த இடத்துல ஒரு புலி வேடனை வேட்டையாட வந்ததாம். வேடன் பயந்து போய் அங்கிருந்த ஒரு வில்வ மரத்தின் மேலே ஏறி கொண்டானாம். அந்த புலியும் வேடனை விடுவதாக இல்லை. இரவு முழுக்க அங்கேயே சுற்றி வந்தது. அதிக தூரம் பயணம் செய்ததால வேடனுக்கு மிகவும் சோர்வாகவும் அதே நேரம் ஒரு வினாடி கண்ணை மூடினாலும் கீழே விழுந்து விடுவோம் என்ற பயத்தினாலும் வில்வ மரத்தில் உள்ள இலைகளை ஒவ்வொன்றாக பறித்து கீழே போட்டு கொண்டிருந்தான். அந்த மரத்துக்கு அடியிலேயும் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சூரியன் உதித்ததும் புலி அந்த இடத்திலிருந்து கிளம்பியது. வேடனும் கீழே இறங்கி வந்தான். வந்தவுடன் ஒரு அசரீரி கேட்டது. மகா சிவராத்திரி அன்று உன்னை அறியாமல் நீ கண் விழித்து வில்வ அர்ச்சனை செய்ததால் உன் பாவங்கள் நீங்கி நீ மோட்சம் பெறுவாய் என்று அசரீரி கூறியது. ஒரு வேடனை பொறுத்தவரை வேட்டையாடுவது அவனுடைய தொழில். அவன் பாவங்கள் செய்வதற்காக வேட்டையாடவில்லை. இருந்தாலும் ஒரு உயிரை கொல்வது பாவம்தான், இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இதெல்லாம் இறைவன் தீர்மானிக்கப்பட்டது. மகா சிவராத்திரி அன்று தெரியாமலே வில்வ இலைகளை பறித்து சிவலிங்கம் மீது போட்டதால வேடனோட பாவங்கள் நீங்கி அவனுக்கு முக்தி கிடைத்தது. சிவராத்திரி விரதம் இருப்பவங்க அதிகாலை நீராடி சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவபுராண பாராயணம் செய்து எதுவுமே சாப்பிடாம விரதம் இருக்கணும். ராத்திரியில தூங்காம சிவநாமம் கூறி சிவ கதைகளை கேட்டு 4 ஜாமத்திலும் பூஜை செய்தால் சிவனுடைய அருளை பெறலாம். இப்போ அந்த 4 ஜாம பூஜையோட பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமங்களும் சிவனுக்கு பூஜை செய்வாங்க. முதல் நாள் மாலை 6 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரை 3 மணி நேரத்திற்கு ஒரு முறை சிவனுக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து பூஜைகள் செய்வாங்க. சாயங்காலம் 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை முதல் ஜாம பூஜை பிரம்மதேவனே செய்வார். ஜனன ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள் நீங்கி பிறவா நிலை மறுபிறவி இல்லாம முக்தி அடைய முதல் ஜாம பூஜை செய்யலாம். இரவு 9 மணியிலிருந்து நள்ளிரவு 12 மணி வரை 2ஆம் ஜாம பூஜை. இந்த ஜாமத்தில் மகாவிஷ்ணுவே சிவபெருமானை பூஜிப்பார். வறுமை கடன் தொல்லை நீங்கவும் மூளை மன வளர்ச்சி குன்றியவர்கள் இந்த 2ஆம் ஜாம பூஜையில் கலந்துகிட்டா நிறைய நன்மைகள் நடக்கும். நள்ளிரவு 12 மணியிலிருந்து மறுநாள் அதிகாலை 3 மணி வரை நடக்கிறது 3ஆம் ஜாம பூஜை. இந்த கால பூஜையை சக்தியின் வடிவமான பார்வதி தேவியை செய்யறதா ஐதீகம். மகா சிவராத்திரியோட உச்சகட்ட வழிபாட்டு நேரம் தான் இந்த 3ஆம் ஜாமம். இதை லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவாங்க. இரவு 11:30 மணியிலிருந்து 1 மணிக்குள்ள இந்த நேரத்துல தான் அடிமுடியா நின்ற ஈசன் மகாவிஷ்ணுவுக்கும் பிரம்மதேவனுக்கும் லிங்க ரூபமா காட்சி கொடுத்தார். சகல பாவமும் நீங்கிறதோட எந்த தீய சக்தியும் அண்டாம சக்தி மற்றும் சிவனோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும். இந்த 3ஆம் ஜாம பூஜையில 4ஆம் ஜாமம் பூஜை 3 மணியிலிருந்து 6 மணி வரை 3 மணி நேரத்துக்கு இந்த நேரத்துல சிவனை பூஜை செய்தால் அரச பதவி தேடி வரும். 30 முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூதகணங்கள் மனிதர்கள் அனைத்து ஜீவராசிகளும் இந்த 4ஆம் ஜாமத்தில் சிவனை பூஜை செய்கிறார்கள். சரி, இப்போ எதனால மகா சிவராத்திரி அன்றைக்கு கண் விழிக்கணும்னு பார்க்கலாம். சிவராத்திரி தினத்தன்று கோள்களோட அமைப்பு இயற்கையாகவே உயிர் சக்தியை மேல் நோக்கி எழும்பச் செய்யும். அன்றைக்கு இரவு முழுக்க யார் ஒருத்தர் கண் விழித்திருந்து முதுகு தண்டை நேர்நிலையில் வைத்திருக்காங்களோ அவங்களுக்குள்ள இருக்க சக்தி இயற்கையாகவே பன்மடங்கு அதிகரிக்கும். பல யோகிகளும் முனிவர்களும் இந்த நாளை பயன்படுத்தி தான் முக்தி அடைந்திருக்காங்க. சிவபெருமான வழிபடுறதுல முக்கியமான முக்தியை தரும் விரதம் தான் இந்த மகா சிவராத்திரி விரதம். அடுத்து இந்த மகா சிவராத்திரி அன்று என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம்னு பார்க்கலாம். சிவராத்திரி அன்று சிவாலயங்களுக்கு சென்று பூஜைகள்ல கலந்துக்கலாம். பகல்ல தூங்கக்கூடாது. ராத்திரியில கண் விழிக்கிறேன்னு சொல்லிட்டு தாயம் விளையாடுறதும் படம் பார்க்கறதும் மொபைல்ல கேம்ஸ் விளையாடுறதும் செய்யக்கூடாது. சிவாலயங்கள்ல அமர்ந்து சிவபெருமான மனதில் நிறுத்தி முதுகுத்தண்டை நேர்நிலையில் நிறுத்தி தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் சிவஸ்தோத்திரங்களை நம்ம படிக்கலாம்.
இல்லை யாரையாவது படிக்க சொல்லி கேட்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.